Hi all, welcome back to Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட்டான வீடியோவை தான் உங்களுக்கு இருக்க போகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஃபஸ்னாஸ் கிச்சன் ஒரு டீம் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பிரியாணி குக் பண்ணியிருந்தோம். அதில் ரிவ்யூ ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு கிடைக்கல டைம். இப்போது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. அவங்க என் குக்கிங்கை பற்றி எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆர் யூ guys ready? Let's get started. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீ வந்து இது இந்த மேரேல போட்டு இந்த கீ தானே அந்த வாசம் வந்து அடிக்குது. சாக்கோ வாசம் அப்படி அடிக்குது. நீ பார்த்துட்டு நீ ஓவர டியூட்டி நீ இதை எப்படி இருக்கேன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறான். ஃபுல் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ போயிட்டு அவனோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும் தான். ஸோ பிரியாணி ரெடி ஆகிக்குது, வெறித்தனம் ஆகிக்குது பார்க்குறதுக்கு. எஸ் உள்ளுக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour 2 hours போல் குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவனோட ஃபுட்ஸ் ரெடி ஆகி. ஸோ இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ வெயிட் பண்ணி அண்ட் அவங்களோட டேஸ்ட் பண்ணுறது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன வந்து வளமையா ரெஸ்டாரண்ட் வீடியோ பண்ணி இப்போ ஒரு ஹோம் மேட் நாங்களாக இருந்து எங்களுக்கு கண் மண்ணு அப்படி ஆக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் எங்களுக்கு வேலைங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிக்கிறனால வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் பார்க்க போல வந்து தின்றதுக்கு இன்னும் அந்த டெம்டிங் ஆகிடுது. இன்னும் டெம்டிங் ஆகிடுது. பார்க்கணும் தான் ஒரு 2 hours பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தின்றதுக்கு நல்லா இருக்கும். அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த மேலால விளங்குது. பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து அந்த யூஸ்வலாக திண்டு தான் சொல்லணும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இப்போ பாக்கோலே விளங்குது என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. ப்ளஸ் மனம் வருது. ஏன்னா நீங்கள் ஈவினிங் தானே செய்ய போகணும். ப்ளஸ் இந்த மனம் கூட ஆரம்பிக்கலாம். இந்த வைக்கிற அந்த போட்டிங்க இந்த ஃப்ளேவர்ஸ் அந்த மசாலா அவங்க போட்டிக்கிற மசாலா எல்லாம் நல்லா தூக்கல் ஆகிக்குது தெரியுமா. சும்மா பிரியாணி திங்கும்போது சும்மா ரைஸும் சிக்கன் மட்டும் இல்லை கடிப்படுது. அது இருக்கிற கஜ்ஜு அது இதுன்னு சொல்லி அந்த உள்ளுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ் கடிப்படுதா. ஸோ அந்த மவுத் ஃபீலிங் ஆகிடுது தின்னக்கோலே. சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ நல்லா குக் பண்ணிக்கிறதுனால சும்மா ஈஸியாக குழந்தை நடத்து பாருங்க. என்னென்னா சிக்கன் வந்து பூ மாதிரி உடஞ்சி வருது சிக்கன். அந்த சிக்கன்லேயும் ஃப்ளேவர் போட்டிங்கன்னா ஸோ அந்த குக் பண்ண போல் பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த அவங்களோட கிரேவி அந்த கிரேவியோடு அவங்க போட்டுற அந்த ஒவ்வொரு மெயினான இதுவல். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ண. ஸோ அந்த சிக்கன் உள்ளுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் அப்படியே நல்லா இதாக கடைசியாக போட்டு அந்த சீல் பண்ண கொண்டு வந்து சாக்கோலில் போட்டு பிஏ போட்டு சீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அதுக்குன்றே கொஞ்சம் ஸ்பெஷலாக வாசம் கூடிய வருது. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட பார்ட் 1 போர்ஷன், அதாவது பிரியாணி எப்படி பண்ணாங்கன்னு ஃபுல் ரெசிபி வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Take care. Bye.